Taste the Daily. ஆளுநர் தேநீர் விருந்தில் திமுக அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட இருக்கிறது. இதில் அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நீதியரசர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்நிலையில் திமுக சார்பில் அமைச்சர்கள் ரகுபதி, தங்கம் தென்னரசு, தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறார்கள். அதிமுக சார்பிலும் ஜெயக்குமார், பாலகங்கா ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள். பாஜக சார்பில் கரு நாகராஜன் பங்கேற்க இருக்கிறார். ஆளுநரின் தேநீர் விருந்தில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்திருந்தனர். இந்நிலையில் திமுக சார்பில் அமைச்சர்கள் ரகுபதி, தங்கம் தென்னரசு, தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆளுநரின் தேநீர் விருந்தில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தன. அதிமுக சார்பில் ஆளுநர் தேநீர் விருந்தில் பங்கேற்க இருப்பதாக சற்று முன் கூறியிருந்தார்கள். இந்நிலையில் திமுக சார்பில் அமைச்சர்கள் ரகுபதி, தங்கம் தென்னரசு, தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைந்திருக்கிறார். சுகன்யா, கூடுதல் விவரம் என்ன? ஆளுநர் மாளிகையில் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கம் போல நடைபெறும் குடியரசு தினத்தை ஒட்டிய விருந்து, தேநீர் விருந்து நிகழ்ச்சி தற்போது தொடங்கியிருக்கிறது. தற்போதுதான் ஆளுநர் ரவி மற்றும் ஆளுநர் ரவியின் மனைவி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அரசின் சார்பில், தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் ரகுபதி, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் தாமு அன்பரசன், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆளுநர் மாளிகை அளிக்கும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் என்று சற்று முன்னதாக தான் அதிமுகவின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றிருக்கிறார். அதே போல அதிமுகவை சேர்ந்த பாலகங்கா அவரும் பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கரு நாகராஜன், பாஜக மாநில பொதுச் செயலாளர்களுள் ஒருவரான கரு நாகராஜன் பங்கேற்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மேலும் சிலர் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் பாமகவின் சார்பில் பாமகவின் தலைவர் ஜி.கே. மணி பங்கேற்றிருக்கிறார். பங்கேற்காத கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. அதே போல மதிமுகவின் சார்பிலும் சரி, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் ஆகிய இரண்டு இடதுசாரி கட்சிகளின் சார்பிலும், அதே போல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலும் யாரும் இந்த தேநீர் விருந்து பங்கேற்கவில்லை. விவரங்களுக்கு நன்றி சுகன்யா. Taste the Daily.